இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கூட என்னோடய பையனுக்கு வந்து இந்த சம்மருக்கு வந்து கொஞ்சம் வந்து முகத்தில் வந்து பருக்கள் இருந்த மாதிரி இருந்தது. அங்கங்கே அதை வந்து அப்படி பட்டு போய் கருப்பாக இருந்தது கன்னத்தில். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் தொடர்ச்சியாக ஒரு 2-3 டைம் வந்து தொடர்ந்து சப்ஜா சீட்ஸை வந்து வச்சு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன். ஜூஸு, ரோஸ் மில்க் அந்த மாதிரியெல்லாம் நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னத்தில் உள்ள அந்த மரு வந்து அப்படியே வந்து கிளியர் ஆகிட்டு அந்த கருப்பாக இருந்த இடம் கூட தெரியாத அளவுக்கு மறைஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்கின் வந்து நல்லா பளபளப்பாக இருக்கிறதுக்கும் ஒயிட்னிங் கொடுக்கறதுக்கும் கூட இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை தான் நான் வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்கிட்டு தான் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம தங்கம் சிஸ்டர் வந்து லைவில் வர எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், இன்றைக்கி நம்ம லைவில் வந்து யாருமே வரல. ஃபஸ்ட்டு ஒரு வேளை எல்லோரும் பார்த்துட்டு இவங்களுக்கு மறுபடியும் டவர் ப்ராப்ளம் இருக்குங்கிறதுனால போயிட்டாங்களா என்னன்னு தெரியலை. இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நம்ம சொல்ல வேண்டிய ஒரு நல்ல தகவல் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா வந்து நம்ம கூட கண்டினியூ பண்ணிக்கிடுவாங்க. ஓகே சிஸ்டர், கண்டிப்பாக நான் வந்து ஏற்கனவே 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிசின் வச்சு ஒரு லைவ் போட்டிருந்தேன். அப்புறம் அகர் பற்றி ஒரு லைவில் நான் பேசியிருந்தேன். இப்போ வந்து 3ஆவதாக வந்து சப்ஜா விதைகள் பற்றி பேசுகிறேன். இது வந்து அந்த அளவுக்கு இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு உணவுனே நம்ம சொல்லலாம். இதை ஏதாவது ஒரு ஜூஸில் அதிலலாம் ஆட் பண்ணி சாப்பிடலாம். அப்படி ஒருவேளை நம்மளால் ஜூஸ் போட முடியலைன்னா அட்லீஸ்ட் இதை மட்டும் ஊற வச்சு அப்படியே நம்ம தண்ணியோடு கலந்து கூட குடிச்சிடலாம். இதுவும் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ வந்து தங்கம் சிஸ்டர் வந்து உங்கள் வீட்டில் லஞ்ச் என்ன, டின்னர் என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கள் வீட்டில் மதியம் அன்றைக்கி குருமா வச்சு ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணியிருந்தேன் சிஸ்டர். மார்னிங் வந்து சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் ரெடி பண்ணியிருந்தேன். மதியம் வந்து அதெல்லாம் இருக்க போய் அப்படியே ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுட்டு ஒரு ஆம்லெட் போட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். இப்போ நைட்டுக்கு வந்து பையனுக்கு வந்து சப்பாத்தி ரெடி பண்ணணும். எனக்கு வந்து சாதமே இருக்குது. ஓகே, நேற்று என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா சிஸ்டர் நீங்கள்? அதில் வந்து பங்குனி உத்திரம் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். கொஞ்சம் எனக்கு 500 வியூஸ் கிட்ட வந்திருக்கு. பரவாயில்ல, ஏதாவது ஒரு வீடியோ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நல்லபடியாக போய்கிட்டே இருக்கும்போது நமக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக. இப்போ வந்து தங்கம் சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் லஞ்சு ரசம் சிறுபருப்பு துவையல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 அந்த காம்பினேஷனே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் சிறுபருப்பு வறுத்து துவையல் அரைக்கும் போது அந்த வாசமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி 10 வீட்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நானும் அதை வந்து ரொம்ப நாளாக செய்யாமல் விட்டுருக்கேன். இன்னொரு நாள் முடிஞ்சதுன்னா செய்யணும். ஓகே சிறு பயிறு வச்சு துவையல். ஓகே அதாவது பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் துவையல் அரைச்சிருக்காங்க போல இருக்குது. ஓகே சிஸ்டர், அதாவது இந்த சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதிரி பயிர் வகைகள் கூட நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் வந்து நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. இந்த சம்மருக்கு வந்து எல்லாருக்கும் மெயினாக இருக்கக்கூடிய ஒரு மெயின் ப்ராப்ளம் வந்து மலச்சிக்கல்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் தான் அதிகமாக இருக்கும். அது வராமல் இருக்கணும்னா நம்ம நார்ச்சத்து உள்ள உணவுகளை வந்து கண்டிப்பாக நம்ம உணவில் எடுத்துக்கிடணும். அதில் வந்து இந்த பயிர் வகைகள் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுபயிர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சப்ஜா சீட்ஸை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இதுவும் வந்து நார்ச்சத்து வந்து அதிகமாக உள்ளது தான். அதனால் நம்ம உடல் சூட்டை தணிக்கிறதோட நம்ம வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு இந்த மலச்சிக்கல் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து தங்கம் சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தேன் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே சிஸ்டர், கண்டிப்பாக இப்போதைக்கு நான் போட்ட ஷார்ட்ஸ் வீடியோவில் இது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் நல்லாவே ஓடி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகே அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்ஜா சீட்ஸ்னால் உடனே உடல் சூட்டை மட்டும் தணிக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இதில் வந்து கால்சியம் சத்தும் நல்லா அதிகமாக இருக்குது. கால்சியம் சத்துனாலே நம்ம வந்து போன்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் கால்சியம் சத்து, மெக்னீசியம் சத்து இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்பூன் சப்ஜா விதை வந்து டெய்லி நம்ம ஏதாவது ஒரு கூல் ட்ரிங்க்ஸில் ஆட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து கால்சியம் சத்தும் கிடைச்சிரும், மெக்னீசியம் சத்தும் கிடைச்சிரும்.
இப்போ வந்து கால்சியம் சத்துனாலே நிறைய பேருக்கு நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது வந்து பால் எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஐட்டங்கள், அதாவது ஈரல் அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா தான் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எதுவுமே சாப்பிடாமல் இருந்தாலும் நம்ம உடம்புல வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த சப்ஜா விதைகள்